மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தேர்தலில் குளறுபடியை ஏற்படுத்தி தேர்தலின் முடிவு அறிவிக்கப்படாமல் போனது குறித்து ஆலய தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பி. ராமன், அவரை எதிர்த்து போட்டியிட்ட டத்தோ கே. தமிழ்செல்வன் மீதும் தேர்தல் அதிகாரிகள் 5 மீதும் நீதிமன்ற வழக்கை பதிவு செய்துள்ளார். நடந்து முடிந்த மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தேர்தலில் தலைவர் பதவிக்கு டத்தோ க. தமிழ்செல்வன் மற்றும் பி. ராமன் ஆகிய இருவருக்கு நேரடி போட்டி நடைபெற்றது. தேர்தலின் போது 462 வாக்காளர்கள் பதிவு செய்த வேளையில் 461 பேர் வாக்களித்தனர் என்றும், அதன் முடிவில் ராமனுக்கு 250 வாக்குகள் கிடைத்த வேளையில் டத்தோ க. தமிழ்செல்வன் 206 வாக்குகள் கிடைத்தன. நடைபெற்ற அத்தேர்தலில் குளறுபடிகள் உள்ளதாகவும், குறிப்பாக கள்ள ஓட்டு போடப்பட்டிருப்பதாகவும் காரணம் கூறி டத்தோ தமிழ்செல்வன் தேர்தலின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் வாக்குப்பெட்டிகள் காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு மறுநாள் குவாந்தான் ROS அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு சங்க பதிவுத்துறை அதிகாரிகள் 3 தலைமையில் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டது என்றும், அந்த முடிவிலும் தனக்குத்தான் அதிக வாக்குகள் கிடைத்தது உறுதி செய்யப்பட்டதாக நேற்று தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் ராமன் தெரிவித்தார். ஆகையால் இந்த விவகாரத்திற்கு முறையான தீர்வு காண தான் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும், தலைவர் வேட்பாளர் டத்தோ தமிழ்செல்வன் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்துள்ளதாகவும் அவர் சொன்னார். தேர்தலில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதால் மறு தேர்தலுக்கு செல்லலாமா என நிருபர் ஒருவர் கேட்டபோது, நான் இதற்கு மறு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தல் குழுவை தேர்ந்தெடுத்தது டத்தோ தமிழ்செல்வன் தரப்பு. வாக்குச்சீட்டுகளை அவர்களிடம் ஒப்படைத்ததும் அவர் தரப்புதான். உறுப்பினர்களில் வாக்காளர்களை உறுதி செய்ததும் அவர்களின் தரப்பாக இருக்கும் பட்சத்தில் அவரே தேர்தலில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக ராமன் தெரிவித்தார். இம்மாதம் ஜூலை 3ஆம் தேதி தெமர்லோ நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட 6 மீது வழக்கு தொடரப்பட்டதாகவும், வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வழக்கு நிர்வாகம் நடத்தப்படும் என்றும் ராமன் தரப்பில் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் S. செல்வ சண்முகம் தெரிவித்தார். வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.